புதுக்கோட்டை மாவட்டத்தில் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனை 70 லட்சத்திற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சீதாபதி பிள்ளையார் கோவில் அருகிலுள்ள கதர் அங்காடியில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தீபாவளி கதர் சிறப்பு முதல் விற்பனையை குத்துவிளக்கு ஏற்றி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு குறியீடாக 135 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கம் செய்யப்பட்டதில் 15 லட்சம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும், இவ்வாண்டு தீபாவளி சிறப்பு விற்பனைக்காக 70 லட்சம் ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், அனைத்து கதர் பாலியஸ்டர் பட்டு ரகங்களுக்கு 30% மற்றும் உள்ளன் ரகங்களுக்கு 20% அரசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது என்றும், அரசு துறை பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தில் 10 சம தவணைகளில் திரும்ப செலுத்தும் வகையில் கடன் முறையில் கதர் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்றும், கதர் கிராம தொழில் வாரிய கட்டுப்பாட்டில் புதுக்கோட்டையில் உள்ள காதி கிராப்ட் மூலமும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் அமைக்கப்படும் தற்காலிக கதர் விற்பனை நிலையங்களிலும் தரமிக்க கதர் வேட்டிகள், துண்டு ரகங்கள், ரெடிமேட் சட்டைகள், மெத்தை, தலையணைகள், பெட்ஷீட்டுகள், கண்கவரும் தூய கதர் பட்டு ரகங்கள், கதர், பாலியஸ்டர் மற்றும் உள்ளன் ரகங்கள் அரசு தள்ளுபடி விற்பனையில் செய்யப்பட்டு வருகிறது என்றும், எனவே பொதுமக்கள், மாவட்டத்தில் உள்ள அரசு துறை நிறுவனங்கள், பணியாளர்கள், பள்ளி, கல்லூரி, ஊராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் போக்குவரத்து கழக ஊழியர்கள், ஏனைய பொதுமக்கள் அனைவரும் கதர் மற்றும் கிராம பொருட்களை கொள்முதல் செய்து பயனடைவதுடன் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நிர்ணயம் செய்யப்பட்ட குறியீட்டினை எய்திட நல் ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் சிறுமருதூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணாள் தலைமையில் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு முதலமைச்சர் கிராமப்புற மக்களின் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் வருடத்திற்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்த உத்தரவிட்டுள்ளார் என்றும், அந்த வகையில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிடும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குக்கிராமங்களுக்கும் சென்றடையும் வகையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்றும், அரசின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடனும் பொதுமக்களின் பங்களிப்புடனும் நடைபெறுவதை உறுதி செய்திடும் வகையில் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவதாகவும், அந்த வகையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 497 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது என்றும், இதில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கள் ஊராட்சி ஒன்றியம் சிறுமருதூர் ஊராட்சி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்றும், கிராம சபை கூட்டங்களை பொதுமக்கள் அனைவருக்கும் உரிய முறையில் பயன்படுத்தி தங்களது பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எடுத்துக் கூறி பயனடைந்து கொள்ள வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சமூக தீமை நிராகரிப்பு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கு ஓராண்டு சான்றிதழ் படிப்பு தொடங்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் தொடர்பான ஓராண்டு பயிற்சி கிண்டியில் நடைபெற உள்ளது என்றும், தமிழ்நாடு மற்றும் அகமதாபாத் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனங்கள் இணைந்து தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் என்ற ஓராண்டு சான்றிதழ் படிப்பு தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், அதன்படி வருகிற 14ஆம் தேதி முதல் இதற்கான வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும், தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கம் என்ற ஓராண்டு சான்றிதழ் படிப்பிற்கான கட்டணமாக 80,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் என்றும், புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைப்பாளரை நேரில் அலுவலகத்தில் சந்தித்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் சீரிழமை திறம் கொண்ட அன்னை தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், முதுமை காலத்திலும் பொருள் வறுமை தமிழ் தொண்டர் பெருமக்களை தாக்கா வண்ணம் திங்கள்தோறும் 3500 மருத்துவப்படி 500 என 4,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பெறுகிறது என்றும், தமிழுக்காக தம் வாழ்நாளை ஈந்து வரும் பெருமக்களுக்கு இந்த உதவித்தொகை அவர்கள் வாழும் காலமெல்லாம் தமிழ் திருப்பணியில் தொய்வின்றி ஈடுபடும் வகையில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், உதவித்தொகையை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் 31/10/2024க்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார்.